தோட்டத்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால் ஒன்று திருவிழாவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த உணவு பழைய ஞாபகங்கள், பழைய உணவுகள் அதெல்லாம் திருப்பி ஞாபகத்துக்கு வரணுனாக்கா இந்த மாதிரி கும்பாபிஷேகம், ஆலய திருவிழாக்கள் கலந்து கொண்டாதான் தோட்டத்தில் இருந்த ஞாபகங்கள்லாம் நமக்கு மறக்க முடியாமல் இருக்கும். எம்மை பிரித்தாலும் அமன் அருளை பிரிக்க முடியுமா? காலத்தின் ஓட்டத்தில் கரைந்த உறவுகள் கோயில் வாசலில் மீண்டும் மலரட்டும். வணக்கம், என் பெயர் அன்பழகன். ஈகிலஸ் தோட்ட ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தலைவர். அதாவது நம்ம ஆலய திருப்பணி ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டது. பொதுமக்கள் மற்றும் நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் எனது உள்ளம் கனிந்து நன்றி. நன்கொடை கொடுத்ததோடு முடியாமல் நம்ம ஆலய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. வரும் 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பூஜை ஆரம்பம். 5ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம். பொதுமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காலத்தாமனாக்கா மேலும் பண பற்றாக்குறையினால் நம்ம ரொம்ப அங்கே வசூல் பண்ணிங்க பொதுமக்கள் உதவி நாடி எல்லாரையும் நன்கொடை வழங்கிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கிடைக்க ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடித்து ஆலய திருப்பணி ஓரளவு செஞ்சு முடிச்சிருக்கோம். நம்ம முன்னாள் தொழிலாளர் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனவங்க ரொம்ப சிறப்பாக நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நம்ம கேட்ட நேரத்தெல்லாம் நம்ம அவங்களால முடிந்த அளவுக்கு நமக்கு பண உதவி, பொருள் உதவி, எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. திருவாளர் மதிப்புக்குரிய தேவா அவர்கள் மற்றும் ஜிம்மோதை சேர்ந்த திருவாளர் ஜெயக்குமார் அவர்கள் முழு ஆதரவுடன் நமது ஆலயம் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. திருப்பணி நிறைவு பெற்றுள்ளது. நமது ஆலயம் ஈகிலஸ் ஆர்ட்ஸ் தோட்டம் பொண்டத்தஞ்சம் சிலாமா போகிற பாதையில் இருக்குது. அதே சமயத்தில் பழைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் கலந்துக்கிட்டால் சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கும்பாபிஷேகம் என்பது. நமது ஆலய நன்கொடையாளர்கள் நிறைய பேர் வெளியூரில் இருந்தாலும் நமது ஆலயத்துக்கு இளைஞர்கள் மற்றும் மகளிர் அணைகள் அவள் சேவைகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சேவை நம்ம கும்பாபிஷேகம் முடிய வரை புலம்பெயர்ந்தவர்கள் அனைவரும் நம்ம கும்பாபிஷேகம் கலந்துக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மஞ்சள் பூசிய தெருக்களில் சிறுவர் கூட்டம், காலங்கள் கடந்தாலும் மாறா கனவுகள், கண்ணில் நிழலாடும் கோயில் கோபுரங்கள், ஒளியும் ஒளியுமாய் நம்மை அழைக்கிறதே, உள்ளுக்குள் எங்கோ ஒரு ஏக்கத்தை விதைக்கிறதே. ஈகிலஸ் ஆர்ட்ஸ் தோட்டம் என்கிற நம் நினைவில்